வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிக்மி ஓட்டுநரின் கழுத்தை நெரித்து பணம் பறித்த கும்பல், சமூக ஊடகங்களில் வைரலான தாக்குதல். நடப்பாண்டில் புதிய உச்சத்தை தொட்ட எரிபொருள் விலை. வெள்ளவத்தியில் தொடர்ந்து மோதி பெண்ணொருவர் பரிதாப மரணம். ரணில் விமலிடையே ரகசிய சந்திப்பு, கூட்டு எதிர்க்கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை. நாடு மீண்டும் பாரிய பொருளாதார ஆபத்தில், அரசு எச்சரிக்கும் ரணில். மாகாண சபை தேர்தலை தீர்மானிக்கும் அதிகாரம் ரெல்வின் சில்வாவிற்கு இல்லை, வெடித்த சர்ச்சை. கொழும்பை உலுக்கிய கோர சம்பவம், 6 பேர் பலி, மதுபோதையில் சாரதி. தொடர்ச்சியாக நாட்டை உலுக்கும் காவிகளின் கொடூர செயல்கள், மற்றொரு சிறுமிக்கு நேர்ந்த கதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிக்மி ஓட்டுநர் ஒருவரை இலக்காக கொண்ட வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. வெலிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இளம் ஓட்டுநர் ஒருவர் பயணிகளாக வந்த 3 நபர்களால் வாகனத்திற்குள் வைத்து அச்சுறுத்தப்பட்டதுடன் அவரது கழுத்தை நெரித்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்ட போதும் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் நிதானமாக செயற்பட்டு தாக்குதலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தனது உயிரை காப்பாற்ற முயன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஏடிஎம் அட்டையை வலுக்கட்டாயமாக பறித்த சந்தேக நபர்கள் அதனை பயன்படுத்தி 38,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து வெலிக்கடை மற்றும் பொருளை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நபர்களும் சில மணித்தியாலங்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்டகாலமாக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்றும், போதைப்பொருள் வாங்குவதற்காக பணத்தை பெற்றுக்கொள்ள இதுபோன்ற பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என்றும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் நடப்பாண்டில் மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை மற்றும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள் காரணமாக கடந்த 3 மாதங்களில் இலங்கையின் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாக இந்த விலை அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் இந்த 4 மாத கால பகுதிக்குள் மண்ணெண்ணெய் விலையானது 56.6% அதிகரித்து அதிக சதவீத விலை உயர்வை பதிவு செய்துள்ளது. அத்துடன் ஒக்டேன் 92, பெட்ரோல் 48.6%, சூப்பர் டீசல் 48%, ஓட்டோ டீசல் 46.9% உயர்வடைந்துள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இராணுவ நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ஸ்திரத்தன்மையும் மசகு எண்ணெய் போக்குவரத்திற்கான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்த அச்சமுமே உலகளவில் எரிபொருள் விலையுயர்வுக்கு பிரதான காரணங்களாக அமைந்துள்ளன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் தொடர்ந்து மோதியதில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற இந்த துரதிருஷ்டவசமான விபத்து தொடர்பில் வெள்ளவத்தை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் மற்றும் முகவரி இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆடை வெள்ளை மற்றும் கபில நிற கலப்பிலான சேலை அணிந்துள்ளார். உடைமை விபத்து நடந்த இடத்தில் அவரிடமிருந்து பச்சை நிற கைப்பை ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த உடனே விரைந்து செயல்பட்ட வெள்ளவத்தை போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக களுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைத்துள்ளனர். உயிரிழந்த பெண் குறித்த ஏதேனும் விவரங்கள் தெரிந்தாலோ அல்லது உரிமையாளர்கள் எவரேனும் இருந்தாலோ உடனடியாக வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்துடனோ அல்லது களுபோவில வைத்தியசாலையுடனோ தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச போர் வீரர்கள் நினைவு தூவி அருகே ஏற்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஓய்வான நேரம் ஒன்றில் தன்னை சந்திக்க வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். அதனையடுத்து கொழும்பு கொள்ளுப்பட்டி 5ஆம் ஒழுங்கையில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சென்றிருந்த நிலையில் இருவரும் நீண்ட நேரம் அரசியல் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர்.
விமலம் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார். மிக விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்ந்த எதிர்க்கட்சிகளின் ஏனைய கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டு எதிர்க்கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது. இலங்கை ரூபாவை வலுப்படுத்துவதே தனது பொருளாதார கொள்கையின் முதன்மையான நோக்கமாக இருந்தது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று டாலர் 320 ரூபாய் வரை சென்றுவிட்டது, அதாவது 30 ரூபாவால் அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டிற்கு ஏற்படும் மிகப்பெரிய வருமான பற்றாக்குறையாகும். இந்த பிரச்சினைக்கு மிக விரைவாக தீர்வு காணாவிட்டால் நாடு பேரழிவை சந்திக்கும். அவன் நடந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக நான் அவனது உடைந்த காலை குணப்படுத்தி கொடுத்தேன். அவர்கள் அதனை செய்யவில்லை. இப்போது என்ன செய்ய முடியும்? தடுக்கப்பட்ட இலங்கை இந்தியா திட்டங்களினால் நாட்டிற்கு 5 டிரில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடன் இணைந்து சேது சமுத்திரம் திட்டத்தையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாலத்தையும் அமைக்க முயற்சித்தேன். ஆனால் இவை யாருடைய எதிர்ப்புகளினால் நிறுத்தப்பட்டன. அந்த திட்டங்கள் மட்டும் தொடங்கப்பட்டிருந்தால் சுமார் 10 வருடங்களுக்கு நாட்டில் கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். அதேபோல இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எரிபொருள் குழாய் இணைப்பை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தேன். அதனை செய்திருந்தால் இந்தியாவுக்கு கிடைக்கும் அதே குறைந்த விலையிலேயே நமக்கும் தங்கு தடையின்றி எரிபொருளை பெற்றிருக்க முடியும். விரைவில் $1 பில்லியன் நாட்டுக்கு வரவுள்ளதாக கூறியே இந்த தற்காலிக அழுத்தத்தை பிரயோகிக்கின்றனர். ஆனாலும் $1 பில்லியன் வந்தாலும் சந்தையில் பெரிய மாற்றம் எதுவும் நடந்துவிடாது என தெரிவித்தார். இலங்கையின் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என ஆளுநர்களின் சங்கம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்ட விசேட அறிக்கையில், தேர்தல் நடத்தப்படாமல் ஆளுநர்களின் ஆட்சியின் கீழ் மாகாண சபைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது மாகாண நிர்வாகம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளதால் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் பழைய மாவட்ட தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் மக்கள் பிரதிநிதிகளுடன் மாகாண சபைகளை மீண்டும் செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இதன் காரணமாக ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் மாகாண சபையின் அன்றாட காரியங்களில் தலையிட்டு வருகின்றனர். எனினும் எந்தவொரு கட்சியின் செயலாளருக்கும் மாகாண சபைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் கிடையாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான குறித்த சாரதி மதுபோதையில் இருந்தமை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மீகொட பகுதியில் நேற்றைய தினம் இரவு இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த சிறு குழந்தை உட்பட 7 பேர் ஹோமாகம மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவிசாவெல்ல பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வாடகை காரும் மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதில் வரிசையில் இருந்த 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர் பிளியந்தலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அத்துடன் விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 15 வயதுடைய சிறுமியொருவரை பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியினது தந்தையின் சகோதரர் என காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பிக்கு 25 வயதுடையவர் எனவும் பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரையொன்றில் பணியாற்றியவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மறுநாள் கண்டி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண்ணை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பணிகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.